work politics பின்னாடி பேசுறது இல்ல குறை சொல்றது இல்ல நம்மளுடைய திறமைக்கு மீறி எதிர்பார்க்கறாங்க இல்ல அதிகமா திணிக்கப்படுகிறது இந்த மாதிரி பல இடங்களில் மனசோர்வு இல்லனா ஒரு மனத்தோய்வு ஏற்படும் பொழுது அந்த உறவுகள்ல நலிவு ஏற்படுது. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னு சொன்னோம்னா நம்ம அந்த வேலையை விட்டு போகிறதோ இல்ல அந்த வேலையை வேண்டா வெறுப்பா பண்றதோ அப்படிங்கிற மாதிரி அது எல்லா விதத்திலயும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்குது. இல்ல நம்ம வேலையை நமக்கு கொடுக்கிற நம்மளுடைய உயர் அதிகாரியானாலும் சரி அவர்களோடு சொல்லுகிற விதத்தில் நம்ம கொஞ்சம் பக்குவமா என்னால இந்த டைம் ஃப்ரேம்ல இவ்வளவு வேலை பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவா நம்ம தெளிவுபடுத்தும் பொழுது அந்த இடத்துல நம்ம வேலையிலயும் தெளிவு பெறுவோம், நம்ம செய்யற விஷயத்திலயும் நம்ம முழுமையா ஈடுபாடோட செய்ய முடியும். ஒரு வேலைக்கு போறோம் அப்படினா எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல we should be open to authentic feedbacks. அவர்கள் வேலை செய்கிற என்னுடைய உடன் பணியாளர்கள் என்பதை மனதில் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்வதும் உரிமைகளை கேட்பதும் நம்ம யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கு உங்க நேரத்தையும் உங்களுடைய மன சந்தோஷத்தையும் நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்பதில் தெளிவா இருக்கணும். மாலை முரசு பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஒர்க் ரிலேட்டட் பாலிடிக்ஸ்னால எந்தெந்த விதத்தில் நம்ம பாதிக்கப்படுறோம், இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பற்றி ஒரு சின்ன கருத்து. இப்போ வேலைன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த வேலையிலேயே நிறைய பளுக்கள் இருக்கலாம். பொதுவாக தொடர்ந்து வேலை செய்கிற ஒரே மாதிரி வேலையாக இருக்கலாம், இல்லை அதில் நிறைய நமக்கு ஈடு கொடுத்து செய்கிற மாதிரி வேலை இருக்கலாம். சில சமயம் நிறைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற மாதிரி வேலையாக இருக்கலாம். இப்படி அந்த வேலையிலே நமக்கு நிறைய பளுக்கள் இருக்கலாம். அது கூட நம்ம பழகுகிற அந்த வேலையில் இருக்கிற நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற மக்கள் ஒரு பெரிய ஒரு பொறுப்பையும் ஒரு பெரிய ஒரு இடத்தையும் அவங்க நிர்ணயிக்கிறாங்க நம்ம சந்தோஷமாக வேலை செய்கிறதுக்கு. இதை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மறுபடியும் தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்மளோட சுப்பீரியர்ஸ், நம்ம யார் யாருக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கோமோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஒரு நல்ல சுமூகமான உறவு இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையில் ஒரு முழுமையான திருப்தியும் ஒரு ஈடுபாடோட நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையுமே நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கறது நியாயமான விஷயமா இருந்தாலும் நிறைய இடங்கள்ல அது நடக்காமல் போகுது. ஒர்க் பாலிடிக்ஸ் பின்னாடி பேசுறது இல்லை குறை சொல்றது இல்லை நம்மளுடைய திறமைக்கு மீறி எதிர்பார்க்குறாங்க இல்லை அதிகமாக திணிக்கப்படுகிறது இந்த மாதிரி பல இடங்களில் மனசோர்வு இல்லைனா ஒரு மனத்தோய்வு ஏற்படும் பொழுது அந்த உறவுகளில் நலிவு ஏற்படுது. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்கிற இடங்களில் உறவுகள் நலிவு ஏற்படுகிறதோ, ஒரு வருத்தம் ஏற்படுகிறதோ, ஒரு சலிப்பு ஏற்படுகிறதோ அதை டைரெக்டாகவே நம்மளுடைய வேலையில் பிரதிபலிக்கும். கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னு சொன்னோன்னா நம்ம அந்த வேலையை விட்டு போகிறதோ இல்லை அந்த வேலையை வேண்டா வெறுப்பா பண்றதோ அப்படிங்கிற மாதிரி அது எல்லா விதத்திலயும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்குது. இதுக்கு 5 சுலபமான விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பா அது நமக்கு உதவியா இருக்கும். முதல் விஷயம், நம்ம ரொம்ப ஹெல்த்தி பவுண்டரிஸ் செட் பண்ணணும். இப்போ ஹெல்த்தி பவுண்டரிஸ் அப்படின்னா என்ன? என்னுடைய எல்லை வரைகோடுகள் எவ்வளவு நான் பழகலாம், எவ்வளவு என்னுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நானும் எவ்வளோ என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஏன்னா இந்த மாதிரி பவுண்டரிஸ் நம்ம செட் பண்ணலன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, மற்றவங்க நம்மளை டேக் ஃபார் கிராண்டடாக எல்லாத்துக்கும் நம்மளை ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும், பீயிங் ஸ்டெப்ட் ஆன். ரெண்டாவது ஒரு விஷயம், நம்ம இல்லைன்னா மற்றவங்களை ஆக்கிரமிக்க செய்கிற நிலைமையில் நம்ம நம்மளை தள்ளிக்குவோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தி கிடையாது. அப்போ எங்கெல்லாம் இது ஹெல்த்தியாக ஆக்கணும்னா ஹெல்த்தி பவுண்டரிஸ், என்னால் என்னுடைய வேலையில் என்ன என்னால் செய்ய முடியும், எவ்வளவு செய்ய முடியும்னு தீர்க்கமான நிர்ணயம் செய்து அதை நம்ம கூட பணிச்சர்களோடு நம்மளோட வேலையை பகிர்ந்துக்கிறதானாலும் சரி இல்லை நம்ம வேலையை நமக்கு கொடுக்கிற நம்மளுடைய உயர் அதிகாரியானாலும் சரி அவர்களோடு சொல்லுகிற விதத்தில் நம்ம கொஞ்சம் பக்குவமாக என்னால் இந்த டைம் ஃப்ரேமில் இவ்வளோ வேலை பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெளிவுபடுத்தும் பொழுது அந்த இடத்துல நம்ம வேலையிலையும் தெளிவு பெறுவோம், நம்ம செய்கிற விஷயத்திலையும் நம்ம முழுமையாக ஈடுபாடோடு செய்ய முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் we should be open
டு அத்தென்டிக் ஃபீட்பேக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செய்கிற எல்லாத்தையும் சரி சரின்னு தலையாட்டி பொம்மை மாதிரி யாரையும் வந்து தலையாட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது வந்து யதார்த்தம் கிடையாது. நம்ம வேலையில் நிறை குறைகள் இருந்து அதை அவர்கள் எடுத்து சொல்லும்பொழுது அதில் உண்மை இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு தக்க வச்சுக்கிட்டு நம்ம வேலையையும் நம்மளுடைய செல்ஃபையும் அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்பொழுதும் அது ஒரு சுய காழ்ப்புணர்ச்சியோடையோ இல்லை வந்து அவர்களை காயப்படுத்தணுங்கிறதுலையோ குற்றப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு இல்லாமல் அந்த வேலை நல்லா நடக்கிறதுக்கு எந்த விதமான விஷயங்களை வந்து நம்ம கொடுக்க முடியுமோ அதை எப்படி சொன்னால், எனக்கு யாராவது எப்படி சொன்னால் நான் ஏற்றுக்கணும், அதே மனோபாவத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பேட்டர்ன் உருவாகும். அதுவே வந்து நம்மளுடைய குறைகளை வேலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பகிர்ந்து கொள்வதிலையும் நம்ம அதை மேம்போக்காக நம்ம வளர்த்து கொள்வதிலையும் நம்ம டெவலப்மெண்ட்லேயும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். மூணாவது, செட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நேர்களே, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, வேலை அது வந்து உறவு கிடையாது, அது குடும்பம் கிடையாது. அப்போ வேலைன்றது அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோடும் பழகும்போது, அதுவும் கொஞ்சம் நீடிய காலம் பழகும்போது, இல்லை கொஞ்சம் அவர்களை நல்லா தெரியும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம குடும்பத்தாரிடம் எதிர்பார்க்குற அந்த எதிர்பார்ப்புகளை, அந்த புரிந்து கொள்ளுதலை, அந்த விட்டு கொடுத்தலை வந்து இங்கேயும் எதிர்பார்ப்போம். அது சில சமயம் அந்த வேலை சூழலுக்கு அது ஏற்புடையதாக இல்லாமல் அவங்க மறுக்கும் பொழுது அது ஒரு மன சர்ச்சைவையும் ஒரு சோர்வையும் ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம அவங்களுக்காக எவ்வளோ தியாகம் செய்கிறோமோ, எவ்வளோ நம்ம ஈடுபாடு கொடுக்குறோமோ, எவ்வளோ நம்ம அவங்களுக்காக போய் உதவி செய்கிறோமோ அதே மாதிரியான விஷயங்களை நம்ம வேலையில் எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்களால அதை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் அது ரொம்ப ஒரு சோர்வையும் உறவுகளில் ஒரு தோய்வையும் அது ஏற்படுத்தும். இதை நம்ம வந்து தவிர்க்கணும்னா கண்டிப்பாக ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேலையில் நம்மளோடு பழகுகிற எல்லாம் சக மனிதர்களாக மதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வேலை செய்கிற என்னுடைய உடன் பணியாளர்கள் என்பதை மனதில் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்வதும் உரிமைகளை கேட்பதும் வந்து நம்ம யோசித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நாலாவது முக்கியமான விஷயம், சூஸ் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி. வேலையில் கண்டிப்பாக அது குடும்பம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது குடும்பம் கிடையாது, அது வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக ஒன்றாய் சேர்ந்து உழைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக போட்டி பொறாமைகள் இருக்கலாம். ஒரு இடத்துல வந்து ஒருத்தரோட இன்னொருத்தர் நல்லா பண்ணணும்னு நினைக்கலாம், அவங்க நம்மளை விட கொஞ்சம் முன்னேறலாம் என்று நினைக்கலாம். அந்த மாதிரி நினைக்கும்பொழுது அதில் சில சர்ச்சைகள் ஏற்படலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கு உங்கள் நேரத்தையும் உங்களுடைய மன சந்தோஷத்தையும் நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்பதில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் அங்கே வந்திருக்கிறது உங்களுடைய சுய மேம்பாட்டிற்காகவும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல உயர்வை நீங்கள் ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்க. அதனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. எதெல்லாம் நீங்க தட்டி கடிக்கணும்னு நினைக்கிறோம், இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க தயவு செய்து இக்னோர் பண்றது உங்க மன அமைதிக்கும் உங்களுடைய வேலையில் ஈடுபாட்டையும் வளர்ச்சியும் கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நேர்களே, கடைசியான 5வது விஷயம் என்னன்னா, நம்ம அந்த வேலைக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு பிரதானமான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை எப்போவுமே உங்கள் முன் நிறுத்துங்க. அதாவது அந்த சென்ஸ் ஆஃப் பர்பஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வேலையில் சில சமயம் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அங்கே வந்திருக்கோங்கிறத மறந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறது, அதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறது, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈடுபடுவோம். அப்போ இந்த வேலைக்கு நான் எதற்காக வந்தேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம வேலையில் உட்காரும்போது ஒரு கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது தேவையில்லாத இந்த மாதிரி சர்ச்சைகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அழகாக ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வேலையில் உங்களுக்கு வளர்ச்சிக்கு நேராய், உங்களுடைய திறமைக்கு நேராய் இந்த வேலையில் எப்படி நீங்கள் இன்னும் அதிக ஈடுபாடோடு நீங்கள் அதை செலுத்த முடியுங்கிறதுல இன்னும் அக்கறையோடையும் ஆர்வத்தோடையும் வேலை செய்கிறது கண்டிப்பான நிச்சயமான முயற்சியாகவே அமையும்.